சேனைகளின் பரிசுத்தருடைய சொந்த ஜனங்களாகிய இஸ்ரவேலர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை பாருங்களேன். யோசேப்பு முதல்ல எகிப்திற்கு போனார். யோசேப்புக்கு பிற்பாடு ஒரு 70 நபர்கள் எகிப்துக்கு போனாங்க. 71 நபர்கள் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, ஒரு புதிய ஒரு ஊர், புதிய தேசம், புதிய பட்டணம், ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. நாட்கள் செல்ல செல்ல யோசேப்பு மரித்தார். யோசேப்புடைய பெயர் தெரியாத ஒரு புதிய ராஜன் பார்வோன் உருவானான். அப்படி உருவான உடனே இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைகளாய் ஆட்கொள்ள ஆரம்பித்தார்கள் எகிப்தியர்கள். அந்த அடிமைத்தனம் எப்படிப்பட்டதுன்னா 420 வருடம் அவர்கள் சுதந்திரமாய் சிந்திக்க கூட முடியாத அளவிற்கு ஒரு அடிமைத்தனம். ஹல்லேலூயா. சுதந்திரமா என்ன கூட செய்ய முடியாதா? சிந்திக்க கூட முடியாது. ஓடி போயிடலான்னு சிந்திக்க கூட முடியாது. இன்னைக்கு லீவ் போட்டு வீட்டில் உட்காரன்னு சிந்திக்க கூட முடியாது. இன்னைக்கு கொஞ்சமாவது மனசார ஒரு காரியத்தை செஞ்சிடலாம் அப்படின்னு சிந்திக்க கூட முடியாது. அதே போல ஒரு ரோபோட்டிக் லைஃபை தான் இன்றைக்கு நம்மளும் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்களோ, களைத்து போய் இருந்தார்களோ, அதே போல இந்த உலகத்திற்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் அடிமைகளாக இருக்கிறோம். திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் ரோபோட்டிக் லைஃப் மாதிரி ஒரு கம்பெனியில் போய் அந்த இடத்துல உட்கார்ந்த வேலைகளை செய்கிறோம். அதற்கு மத்தியில் நம்முடைய குடும்பத்தை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், தாய் தகப்பன்மார்களை பார்க்கணும், ஊழியத்தை பார்க்கணும், நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற காரியங்களை பார்க்கணும், கடன் பிரச்சனை, அது இதுன்னு எல்லாவற்றிலே இருந்து களைத்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். யாரை போல? எகிப்திலே சிக்கிக்கொண்ட இஸ்ரவேல் ஜனங்களை போல. அவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்ததுன்னா, வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய ஜீவனையும் அவர்கள் கசப்பா எண்ணினார்களாம். எவ்வளவு கவலைப்படுறதுக்கு, எவ்வளவு பாடுபடுறதுக்கு நான் என்ன பண்ணிட்டா நல்லா இருக்கும், கர்த்தரிடத்திலே போனா நலமாய் இருக்கும்னு சொல்லுகிற அளவிற்கு அவர்கள் களைத்து போயிருந்தார்கள். அப்படி களைத்து போயிருந்த இஸ்ரவேலர்களுக்கென்று கர்த்தர் ஒரு நற்செய்தியை வைத்திருந்தார். அது மோசே மூலியமாய் சொன்னார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிற கர்த்தர்.